நண்பா, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம ஆஃப்லைன் ட்ரைனிங் டே 6 இன்னைக்கு வந்து மார்னிங் நம்ம எப்போதும் போல 4:30 வேக்கப் ஆயிட்டு ஒரு 5:15க்குலாம் ரூம்ல இருந்து கிளம்பி ஒரு 5:30க்குலாம் வார்ம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5:45க்குலாம் வார்ம் அப் முடிச்சாச்சுங்க. இன்னைக்கான ஒர்க் அவுட் நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கான ஒர்க் அவுட் வந்து 5K 340 பேஸ். நான் என்ன பேஸ்ல கரெக்டா 1 கிலோமீட்டர் என்ன பேசுற ஒண்ணு, 2 கிலோமீட்டர் என்ன பேசுற ஒண்ணு, 3 கிலோமீட்டர் என்ன பேசுற ஒண்ணு, 4th கிலோமீட்டர் என்ன பேசல ஒன்று, 5th கிலோமீட்டர் என்ன பேசல ஒன்று அப்படின்னு உங்களுக்கு நான் வந்து ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கடுத்து ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 5x200 ஒவ்வொரு 200ம் 33 செகண்ட்ஸில் ஓடணும். ஆவரேஜாக அந்த 200 பேஸ், 1 கிலோமீட்டர் பேஸ் வந்து 245. சரிங்களா, ஒவ்வொரு கிலோமீட்டர் நீங்கள் வந்து 245 மினிட்ஸில் ஓடுற லெவலில் நம்ம 200 பேஸ் வந்து இருக்கும். சரியா, அதை வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணுறேன். நம்ம பசங்களுக்கும் இன்னைக்கு வந்து மாடரேட் லெவலில் ஒரு ஸ்பீடு எண்டூரன்ஸ் மாதிரி, சரியா, அந்த மாதிரி ஒர்க் அவுட் கொடுத்தோம். ஓரளவு வந்து இப்போ என்ட்ரன்ஸு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் எல்லாம் கொடுத்து ஓரளவு ஒரு 1 வீக்கு ஓரளவு கொஞ்சம் செட் ஆகிட்டு எந்த அளவுக்கு அடாப்ட் ஆகுது அப்படின்னு இன்னைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம். சரியா, ஒரு சிலர் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டாங்க, அப்புறம் ஆஃப்லைன் ட்ரைனிங் எப்படி இப்போ இருக்கும், அது ரிலேட்டடாக கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்னு. சரிங்களா, மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 4:30க்கு வேக்கப் ஆகுற மாதிரி இருக்கும். 4:30க்கு வேக்கப் ஆகி 5 to 5:15க்குலாம் நம்ம ரூம்லேருந்து கிளம்பிடுவோம். நம்ம ரூம்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் ஆகும் கிரவுண்டுக்கு வர்றதுக்கு. சரியா, கிரவுண்டுக்கு வந்துட்டு ஜம்முன்னு வார்ம் அப் பண்ணிடும். அதாவது காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மோட்டிவேட், ஃபுல்லாக புஷிங்லேயே தான் இருப்போம். காலையில் ஓடுறதுக்கு முன்னாடியே வந்து ஃபுல் ஆக்டிவிட்டி. யாருமே வந்து சும்மா ஏதோ சேடாக வர்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. சரிங்களா, வேகமாக தான் இருக்கும். மார்னிங் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி ஆக்ஷன் வந்து வேகமாக தான் இருக்கும். சரியா, அதுக்கடுத்து ப்ராப்பராக ஒரு 10 to 20 மினிட்ஸ் ப்ராப்பராக வார்ம் அப்பு, ஸ்ட்ரெச்சிங்கு, ஸ்லோ ஜாக்கு, ரொட்டேஷன், சரிங்களா, எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் லைட்டாக வாட்டர் பிரேக் லைட்டாக தண்ணி இருக்குமா எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கடுத்து ஒர்க் அவுட் வந்து கரெக்டாக ஒரு 5:40 to 5:45லாம் நம்ம ஒர்க் அவுட் வந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரியா, இன்றைக்கான ஒர்க் அவுட் வந்து 5:45 ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம இன்றைக்கி வந்து அதிகமாகவே இன்றைக்கி ஒரு மார்னிங் ஒரு 20 மினிட்ஸாக ஒர்க் அவுட்டு. சரிங்களா, 5 கிலோமீட்டர் ஓடினேன். அதுக்கடுத்து ஒரு 5x200 அவங்களுக்கும் ஒரு 20 to 25 மினிட்ஸாக ஒர்க் அவுட் ரன்னிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து இருந்துச்சு. சரியா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வார்ம் டவுன். சரியா, வார்ம் டவுன் வந்து ஒரு 10 to 20 மினிட்ஸ் ப்ராப்பராக வார்ம் டவுன் ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணிடணும். சரி, எந்த அளவுக்கு நீங்கள் வார்ம் அப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் பாடி வந்து ரெடி ஆகும். உங்கள் பாடி டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும், நல்லா பூஸ்டப் ஆகும். நீங்கள் வந்து ஒரு ரன்னிங் ஆக்டிவிட்டி ரெடி ஆகிற அளவுக்கு நீங்கள் உங்கள் பாடி வந்து ரெடி ஆயிரும். சரியா, பாடி வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து நீங்கள் ஒரு பஸ் வந்து 15 கிலோமீட்டர் ஓடுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி போகும் இல்லையா, அதேமாதிரி நீங்கள் வந்து 1 கிலோமீட்டர் வந்து 4 நிமிஷத்தில் ஓடணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரே ரிதமா ஓடணும். 2 ரவுண்டு ஓடுறீங்க அப்படின்னா 2.5 லேப்ஸ் 2.5 லேப்ஸ் ஒரே ரிதமா ஓடணும். அதுக்கு வந்து நீங்கள் வார்ம் அப் பண்ணாதான் அந்த ரிதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு ஜாயின்ட்ஸ் அண்ட் மசில்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆயிரும். சரியா, அதுக்கடுத்து ஹார்ட் ரேட்லாம் நல்லா செட் ஆயிரும். சரியா, ஹார்ட் ரேட்லாம் ஓடுற லெவலுக்கு நல்லா செட் ஆயிரும். அதுக்கடுத்து நம்ம வார்ம் டவுன் பண்ணுறத வந்து மசில்ஸ்லாம் நீங்கள் ஒரு ஸ்பீட் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, ஒரு லாங் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா மசில்ஸ்லாம் டைட்டாக இருக்கும், நல்லா லோட் ஆயிரும். அந்த டைட்டாக இருக்கிறத ரிலீஃப் பண்ணி விட்றதுக்கு தான் நம்ம வந்து ப்ராப்பராக வார்ம் டவுன் பண்ணுறோம். 10 to 20 மினிட்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக வார்ம் டவுன் பண்ணிடுவோம். சரியா, 10 to 20 மினிட்ஸ் வார்ம் பண்ணிட்டு அடுத்து ஒரு 10 மினிட்ஸ் யோகா. சரியா, யோகா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா யோகாலே ப்ரீத்திங் கண்ட்ரோலுக்கான ஒர்க் அவுட்லாம் நிறைய இருக்குது. ப்ரீத்திங் எல்லாம் யோகாலே நம்ம ஓரளவு கனெக்ட் பண்ணிடுவோம். சரியா, அதுக்கடுத்து யோகா முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு டயட் எடுத்துக்கலாம். சரியா, நம்ம பாசிப்பயிறு, கொண்டைக்கடலை, எக்கு, நட்ஸு, எதுவும் ஃப்ரூட்ஸ் வச்சிங்கன்னா ஃப்ரூட்ஸு சாப்பிட்டுக்கலாம். அதாவது ஒர்க் அவுட்டை முடிச்சு ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏதாவது ப்ரோட்டீன்ஸு, ஏதாவது டயட்ஸு எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கடுத்து பிஃபோர் ரன்னிங் ஒரு 30 to 45 மினிட்ஸ்க்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு வாழைப்பழமாவது கண்டிப்பாக எடுத்துக்கணும். அடுத்து மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர். சரியா, வாட்டர் வந்து மினிமம் ஒரு 1 லிட்டராவது கவர் பண்ணிடுவேன். சரியா, கவர் பண்ணிடணும், எல்லாருமே கவர் பண்ணிடணும். சரியா, பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். சரிங்களா, ஓகே நண்பா, இதான் பிளான். சரியா, அதுக்கடுத்து இப்போ ரூமுக்கு போய் கொஞ்சம் லேட்டாக மெஸ்ஸில் கொஞ்சம் ஃபுட்டு எடுத்து மார்னிங் டிஃபன் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து ஒரு 1 hour 2 hour ரெஸ்ட்டு. சரிங்களா, ரெக்கவரி ரெஸ்ட்டு இந்த அளவுக்கு நீங்கள் மார்னிங் எடுக்கலாம். மதியம் தான் லஞ்சு சாப்பிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. சரியா, மதியம் லஞ்சு எடுத்துகிட்டு நீங்கள் தூங்கக்கூடாது, அது வந்து முக்கியம். அதுக்கடுத்து ஃபுல்லாக ரூம்ஸில் படிக்கணுமா நீங்கள் படிக்கலாம். அதுக்கடுத்து ஈவினிங் வந்து 5:30க்கு நம்ம கிரவுண்டுக்கு வருவோம். 5:30 ஈவினிங் ஃபுல்லாக கொஞ்சம் ஈஸியான ஒர்க் அவுட்டு. மார்னிங் 2 விங் ஒர்க் அவுட் வந்து கவர் பண்ணுவோம். ஈவினிங் வந்து ஈஸியாக ஸ்ட்ரென்த்தனு, மொபிலிட்டி, கோரு, இதெல்லாம் ஈவினிங் வந்து சும்மா ஏதாவது கேம்ஸ் விளாண்டுமா கேம்ஸ் விளாண்டுக்கலாம். அந்த மாதிரி தான் ஈவினிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அதுக்கடுத்து ஈவினிங் லஞ்சு சாப்பிட்டு ஒரு 9:30 to 10 o'clock வந்து தூங்க ஆரம்பிச்சிடணும். சரியா, ஃபோன் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. சரியா, ஃபோன் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, கண்ட்ரோல் இருக்கணும் நண்பா.
நான் வந்து உங்களுக்கு பிசிக்கலுக்கு வந்து ஒரு மாசம் இருக்கா, 1.5 மாசம் இருக்கா, 1.5 மாசம் டெய்லி 1 hour தான் ஃபோன் யூஸ் பண்றோம், டெய்லி 2 hours தான் யூஸ் பண்றோம், டெய்லி ஏதாவது நம்ம கத்துக்கிறோம், டெய்லி நம்ம ஆயில் ஐட்டம்ஸ் சாப்பிட்றத அவாய்ட் பண்றோம், டெய்லி சுகர் ஐட்டம்ஸ் சாப்பிட்றத அவாய்ட் பண்றோம், சரியா? டெய்லி இவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறோம், டெய்லி இவ்வளோ கலோரிஸ் எடுக்கிறோம், சரியா? அதுக்கடுத்து டெய்லி இவ்வளோ சாப்பிட்றோம், டெய்லி இவ்வளோ தூங்குறோம், டெய்லி இவ்வளோ ஒர்க் அவுட் பண்றோம், டெய்லி இவ்வளோ டயட் எடுக்கிறோம், சரிங்களா? அது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு சில இதெல்லாம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு சிலர்லாம் காலையில இருந்து சாயங்காலம் வரை ஃபோன்ல இருக்காங்கன்னு வைங்களேன், அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா நீங்க அதை பிசிக்கல் வரை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு சின்ன மிஸ்டேக்ஸ், உங்களோட மிஸ்டேக்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அதே உங்க பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது உண்மைதான், சரியா? இது வந்து கண்டிப்பா உண்மைதான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நைட்டு ஒரு 3 hours தூங்கிட்டு நாளைக்கு ஓடி பாருங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வீக் நீங்க ஒரு 8 hours 9 hours தூங்கிட்டு ஓடி பாருங்க. கண்டிப்பா இதை விட இது உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்காது, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, சரியா? நம்ம உடம்புக்கு வந்து ஃபுட்டு சரியான நீங்க உணவு அடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பைக் ஓட்டுறீங்க, 100 கிலோமீட்டருக்கு நீங்க பைக் ஓட்டுறீங்க அப்படின்னா, அப்போ நீங்க ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாதான் 100 கிலோமீட்டர் ஓடுது அப்படின்னா, நீங்க 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு எனக்கு 100 கிலோமீட்டர் ஓடணும்னா ஓடாது, சரியா? அதே மாதிரி நீங்க ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க அல்லது ஒரு கிலோமீட்டர் நீங்க 4 நிமிஷத்துல ஓடணும் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டெய்லி டயட் எடுக்கணும், டெய்லி ஃபுட் எடுக்கணும், டெய்லி ரெஸ்ட் எடுக்கணும், டெய்லி வாட்டர் எடுக்கணும், பாடி டீஹைட்ரேட் ஆகாம பாத்துக்கணும், டெய்லி ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணணும். நம்ம எந்த ஒரு ஒர்க் அவுட்டுமே பண்ணாம நமக்கு ரிசல்ட் வரும்னு எதிர்பார்த்தா கண்டிப்பா கிடைக்குமா? சாத்தியமே கிடையாது. எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் ஒழுங்கா தூங்க மாட்டேன், ஒழுங்கா சாப்பிட மாட்டேன், ஒழுங்கா ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து ரிசல்ட் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கல, சரியா? அதே மாதிரி என்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவேன், எனக்கு 1 வீக்ல ரிசல்ட் வரணும், 1 monthல ரிசல்ட் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்காங்க, சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உசைன் போல்ட்டே எடுத்துக்கோங்களேன். அவர் வந்து மெனி இயர்ஸ் கஷ்டப்பட்டு தான் அவங்க இந்த டைமிங் ஓடுறாங்க. இப்போ நானே என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 to 6 years நான் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஓரளவு என்னால் முடிஞ்ச அளவு ஒரு பெஸ்ட் டைமிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரியா? அதனால ரிசல்ட் வந்து எதிர்பார்க்காதீங்க, பலனை எதிர்பார்த்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ப்ராக்டிஸ் ஹார்டா பண்ணுங்க, செலக்ஷன் ஈஸியா பண்ணலாம். எப்படி? ப்ராக்டிஸ் ஹார்டா பண்ணுங்க, செலக்ஷன் ஈஸியா பண்ணலாம். அதே மாதிரி கஷ்டப்பட்டு உழைங்க, கஷ்டப்பட்டு ஆர்டர் பண்ணுங்க, அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும், வீண் போகாது. ஒவ்வொரு துளி வேர்வை துளியும் நீங்க கிரவுண்ட்ல எந்த அளவுக்கு வேர்வை துளி சிந்துறீங்களோ அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு செலக்ஷன்ல கிடைக்கும், சரியா? யார் வேணாலும் ஏமாத்தலாம், ஆனா உங்க ஹார்ட் ஒர்க் உங்களை ஏமாத்தாது. ஒவ்வொரு நாள் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றது உடனே ரிசல்ட் கிடைக்காது, ஆனா ஒரு நாள் கிடைக்கும், சரியா? அதனால ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இன்னைக்கான டே வந்து சிறப்பா மார்னிங் முடிஞ்சு, நீங்க காலைல வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே அன்னைக்கு டே வந்து சிறப்பா போயிடும். காலைல நீங்க ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணாம இருந்து பாருங்களேன், அதாவது ரன்னிங்க லவ் பண்ணி ஒரு நாள் காலையில நீங்க ஒர்க் அவுட் பண்ணாம இருந்து பாருங்களேன், அன்னைக்கான டே வந்து ஏதோ சேடா போகும். ஐயோ இன்னைக்கு காலைல ஒர்க் அவுட் பண்ணலையா, ஐயோ இன்னைக்கு காலைல ஒர்க் அவுட் பண்ணலையா அப்படின்னு அடுத்த நாள் ஒர்க் அவுட் பண்ற வரைக்கும் அந்த அன்கம்ஃபர்டபுளாவே ஃபீல் ஆகும். எனக்கு அந்த மாதிரி நிறைய வாட்டி ஃபீல் ஆயிருக்கு, சரியா? நீங்க உங்களுக்கு ஃபீல் ஆகணும் அந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு ரன்னிங் ஆக்டிவிட்டியை வந்து லவ் பண்ணி பண்ணுங்க, சரியா? லவ் பண்ணி பண்ணுங்க, அது வந்து என்னைக்குமே உங்களை கைவிடாது, சரியா? ஃபிட்னஸ் அதாவது உங்களை வந்து நீங்க லைஃப் லாங் நீங்க வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா ரன்னிங் ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி டெய்லி ஏதாவது ஒரு 20 minutes ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி பண்றீங்க அப்படின்னா உங்க பாடி வந்து ஃபிட்டாவே இருக்கும், ஸ்ட்ராங்காவே இருக்கும், சரிங்களா? ஓகே அன்பா, இன்னைக்கான வீடியோஸ் வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆஃப்லைன் ட்ரைனிங் தேவைப்படுது, ஆன்லைன் ட்ரைனிங் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன், நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? பிசிக்கல் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, சரியா? ஒரு மாசத்துல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா அது வந்து கஷ்டம்தான், எல்லாத்துக்கும் வந்து செட் ஆகாது. வெயிட் அதிகமா இருக்கீங்க அப்படின்னா வெயிட்டை ரெடியூஸ் பண்றதுக்கான எஃபோர்ட் போடுங்க, சரியா? அதுக்கடுத்து எதுல உங்களுக்கு வீக்கா இருக்கோ அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுங்க, சரியா? பிசிக்கல் வரைக்கும் எஃபோர்ட் போடுங்க, பிசிக்கல் டேட் வரட்டும் வந்தோடனே நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்லாம் இல்லாம இப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 50% கடலை தாண்டியாச்சு, இன்னும் 50% கடலை தாண்டணும், அது பிசிக்கல் கிளியர் பண்ணா மட்டுமே தாண்ட முடியும், சரிங்களா? உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து இது வரைக்கும் நீ ப்ராக்டிஸ் பண்ணலாம் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் கூட பரவாயில்ல, இனிமேலாச்சும் ஸ்டார்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். ஓகே நண்பா, தேங்க்யூ.